Hi student, welcome to JTC 10th standard exercise 3.3 first sum பார்க்க போறோம். Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. அதாவது மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அதில் உள்ள பாலினாமியல்ஸுக்கு LCM GCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூடவே f of xக்கும் g of xக்கும் ப்ராடக்டை கண்டுபிடிச்சி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற எல்சிஎம்மோடையும் ஜிசிடியோடையும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இல்லையான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம சமூகத்தில் போகலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 21x²y. அடுத்த எக்ஸ்பிரஷன் 35xy². இப்போ இதை f of xன்னு g of xன்னு எடுத்து எழுதிக்கலாமா? f of x equal to 21x²y. g of x equal to 35xy². நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 21, 35. பாருங்கள், இது ரெண்டுமே 7 டேபிளில் டிவைட் ஆகுது. இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். கண்டுபிடிக்கிறது எல்சிஎம்ங்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகாமல் ஆனாலும் அடுத்த ஸ்டெப்பை டிவைட் பண்ணலாம். 3 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 3 1 டைம்ஸ், 5 டிவைட் ஆகாது. அப்போது நெக்ஸ்ட்டு எல் டேஷ் போட்டோம்னா 5 டேபிளால் 5 1 டைம்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? இது எல்சிஎம்ங்கிறதுனால நம்ம 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்? இந்த சைடில் உள்ள இந்த நம்பர்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதோட எல்சிஎம் கிடைக்கும். 7 × 3 × 5. இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் 105. ஓகேங்களா? இப்போ நமக்கு 105 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் இதோட வேரியபிள்ஸை நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? எதோட பவர் அதிகமாக இருக்கோ அதோட எல்சிஎம். இப்போது எக்ஸுக்கு x² தான் ஹையஸ்ட் பவர். இப்போ நெக்ஸ்ட்டு y × y². அப்போது y² தான் ஹையஸ்ட் பவராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்து எழுதுவோமா? எல்சிஎம் ஈக்குவல் டு 105 x², y². இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜிசிடியை கண்டுபிடிப்போமா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ஜிசிடியை பார்ப்போம். 21, 35. மீண்டும் 7 டேபிள் வச்சு டிவைட் பண்ணுவோம். இது 3 டைம்ஸ், அது 5 டைம்ஸ். ஓகேவா? இப்போது இதோடு நிப்பாட்டிக்கணும். ஏன்னா எல்சிஎம் போல் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜிசிடினா 1 டைம்ஸ் அது அந்த நம்பரால் டிவைட் ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே போகும். இல்லையா அதோடு அது ஸ்டாப் பண்ணி நின்றுடும். ஓகேவா? இப்போ 3 டேபிள் வேறு, 5 டேபிள் வேறு, ரெண்டும் டிவைட் ஆகாது. அதனால் இந்த 7 தான் ஜிசிடி. இப்போ ஜிசிடி எடுத்து எழுதுவோமா? ஜிசிடி ஈக்குவல் டு 7. இப்போது இதோட வேரியபிள் எடுக்கணும்ல. வேரியபிள் எப்படின்னா அதில் எப்படி ஹை பவர் எல்சிஎம்மில் எடுத்தோமோ இதில் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு தான் எடுக்கணும். எல்சிஎம்க்கு எடுத்தது போல் எடுக்கக்கூடாது. x² விட எக்ஸ் தான் சின்ன நம்பர், அப்போ எக்ஸ் எடுக்கணும். y² விட ஒய் தான் சின்னது, அப்போ ஒய், xy. இப்போ ஜிசிடி என்ன? 7xy. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? f of xக்கும் g of xக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? இந்த f of x, g of x இருக்குதுல்ல, இதை எடுத்து எழுதலாம். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதலாம். 21x²y × 35xy². நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 21 × 35. 1 5s are 5, 2 5s are 10, 1 3s are 3, 2 3s are 6, 5 3 7, 735. இப்போது 735 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வேரியபிள்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி x² × x, x³. நெக்ஸ்ட் y × y², y³. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்சிஎம் × ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் × GCD.
நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதோட வேல்யூ எவ்வளோ? 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போது அதை எடுத்து எழுதணும். 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன செய்யணும்? இன்ட்டு அந்த ஜிசிடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 7xy, அந்த 7xyயை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். 7xy இன்ட்டு 7xy அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 5 சார் 35, பேலன்ஸ் 3, 0 7 0. அப்போது 0ஓட 3 ஆட் பண்ணும்போது 3, அப்புறம் 1 7 சார் 7. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த வேரியபிளை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் க்யூப், ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், ஒய் க்யூப். இப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் சேம் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. 735 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். ஓகேவா? சேம் வேல்யூவாக கிடச்சிருக்கு. இப்போது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. எப்படி எடுத்து எழுதலாம்? ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் f of x into g of x equal to LCM into GCD அப்படின்னு எடுத்து எழுதணும். இது வெரிஃபை சம், அதனால் ஹெட்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எடுத்து எழுதணும். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, f of x அண்டு g of x. ஓகேங்களா? இப்போது f of x எழுதலாம். f of x equal to x cube minus 1 into x plus 1. அதுபோல் g of x எழுதலாம். g of x equal to x cube plus 1. இப்போது f of x கீழே எடுத்து எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்னா x cube minus 1 cube into x plus 1 அப்படின்னு எடுத்து எழுதிடலாமா? எடுத்து எழுதுனோட இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். எதை ஞாபகப்படுத்துது? a cube minus b cube. ஆமாம், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது இல்லை? a cube minus b cube சேம் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் இப்போ போடலாம். a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. இப்போ பாருங்கள், a cube minus b cube அதுவே சேம் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 க்யூப். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் க்யூப்பை வந்து ஏனோ 1 க்யூப்பை வந்து பீனோ வச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான். அதில் ஃபார்முலாவில் a மைனஸ் பி இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? அந்த ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் சேம். அடுத்து நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ், அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுட்டு அடுத்தது ஏபின்னு இருக்குது. இப்போ ஏபிக்கு வந்து 1 இன்ட்டு எக்ஸ் 1x, அப்போ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். பி க்யூபுக்கு பதிலாக வந்து 1 க்யூபை போட்டுக்க வேண்டியது தான். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டிங்களா? சரி. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குதுங்களா, அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிட வேண்டியது தான். ஓகேவா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1. இது எந்த ஃபார்முலாவை நினைவுபடுத்துது? a cube plus b cube. ஓகேவா? a cube plus b cube equal to a plus b a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா வச்சு இப்போ இதை அப்படியே போட வேண்டியதுதான். x plus 1 into x square minus x plus 1. ஓகேவா? இப்போது அந்த ஃபார்முலாவை அப்படியே இதில் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஏ இருக்கிற இடத்துலலாம் எக்ஸை வச்சு அப்ளை பண்ணியிருக்கோம், பி இருக்கிற இடத்துல 1 வச்சு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்சிஎம் எழுதலாமா? எல்சிஎம் எப்படி எழுதலாம்? இதெல்லாம் காமனாக வந்திருக்குதோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அதையும் எடுத்து எழுதணும். அவ்வளோ தாராளம் மனசு உள்ளது எல்சிஎம். இப்போ எல்சிஎம் எப்படி எழுதணும்? இப்போது எக்ஸ் மைனஸ் 1 இருக்குதா, எக்ஸ் மைனஸ் 1 வேறு எங்கேயாச்சும் இருக்குதா? இல்லை. அதனால் எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அது வேறு எங்கேயாச்சும் இருக்குதுங்களா? ஜி ஆஃப் எக்ஸில் வேறு எதுலையாவது? இல்லை.
சேம். ஓகே, அதனால் அதையும் எடுத்து எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு x+1 அது இடத்துல g(x)ல் பாருங்கள் அதில் இருக்குது. அதனால் ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால அதை காமனாக இருக்கிறதுலேருந்து ஒரு இதை எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு x² - x+1 இருக்குது. வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. அதனால் அதையும் எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிசிடி எழுத போகிறோம். ஜிசிடி காம்ப்ரமைஸே பண்ணிக்காது. ஒரு இதை சேமாக இருக்குதா அதை மட்டும் எழுதிக்கும். பேலன்ஸு எல்சிஎம்க்கு எடுத்து எழுதுகிற மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்காது, சேர்த்துக்காது. அப்போது x+1 x+1 சேம் 2 டைம்ஸ் இருக்குது, அதை சிங்கிள் டைம்ஸ் எழுதிக்குது. அவ்வளோதான் ஜிசிடி. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? f(x) × g(x). அதுக்கு இப்போ ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். அதோட ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலாமா? எப்படி எழுதலாம்? f(x)ஓட வேல்யூ என்ன? x-1 x² + x+1 × x+1 இருக்குதா? அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இன்ட்டு g(x)ஓட அதோட வேல்யூவை எடுத்து எழுத வேண்டியது தான். x+1 × x² - x+1 இருக்குதுல்ல, அதை எடுத்து எழுதிட வேண்டியது தான். இப்போ என்ன செய்யலாம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஈக்குவல் டு x-1 அதை அப்படி எழுதிக்கலாம். இந்த x+1 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அது x² ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதிட வேண்டியது தான். x² + x+1 × x² - x+1 இதை எடுத்து எழுதிடணும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது எல்சிஎம் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணணும். இப்போது எல்சிஎம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, அது அப்படியே எழுதிட வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் இப்போ ஜிசிடியை எடுத்து எழுதணும். ஜிசிடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே x+1, அந்த x+1 எடுத்து எழுத வேண்டியது தான். x+1 ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இப்போது x-1 1 டைம்ஸ் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கிட்டோம். x+1 × x+1 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் x+1 ஹோல் ஸ்கொயர் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற x² + x+1 அது அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் x² - x+1 அது அப்படியே எழுதிட வேண்டியது தான். இப்போது நமக்கு இதோட ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாமா? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள், ரெண்டுமே சேமாக வருது. எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாமே சேமாக வருது. ஓகேவா? அப்படின்னா இதை எப்படி எழுதணும்? நம்ம எடுத்து எழுதணும். ஈக்குவேஷன் 1 and 2 f(x) × g(x) = LCM × GCD. இந்த சம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போது ஹென்ஸ் வெரிஃபைடு. இது வெரிஃபைடு சம்ங்கிறதுனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு முடிச்சிட்டோம். ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் f(x) எடுத்து எழுதலாமா? f(x) = x²y + xy². இந்த ரெண்டு டேர்மில் xyயை காமனாக எடுத்துடலாமா? எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது? x + y. நெக்ஸ்ட் இப்போ இதை g(x)ன்னு எழுதிக்கலாம். x² + xy. இப்போது இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்னா g(x) = x² + xy இருக்குதுங்க. இப்போது ரெண்டு இதுலேயும் காமனாக x இருக்கிறதுனால எக்ஸை வெளியே எடுத்துக்கலாம். x²ல் ஒரு எக்ஸ் வெளியே போனதுனால பேலன்ஸ் உள்ள எக்ஸை போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஒய் போட்டுக்கலாம். இப்போது x × x+y. இப்போ g(x)ஓட வேல்யூ x × x+y. ஓகேங்களா? f(x) g(x) இந்த ரெண்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்பயுமே ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு
பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்து எழுதணும். இதான எல்சிஎம்மோட கேரக்டரு. இப்போது எடுத்து எழுதலாமா? இப்போ 2 எக்ஸ் இருக்குது, காமனாக ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ ஒய் இருக்குது, அந்த ஒய்யும் போட்டுக்கிறோம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 1 டைம் அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுதான் இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜிசிடி எது 2 காமனாக இருக்கோ அது மட்டும் தான் ஜிசிடி. இப்போது எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போது இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குது? எக்ஸ். அந்த காமனாக இருக்கிற அந்த எக்ஸை எடுத்து எழுதணும். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போது அந்த காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எல்சிஎம்மில் எழுதுன மாதிரி ஜிசிடியில் எழுதக்கூடாது. ஓகேவா? காமனாக எது இருக்குதோ அதை மட்டும் தான் ஜிசிடி எழுதணும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் f(x) இன்ட்டு g(x). இப்போ இதை கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கோம்ல f(x) g(x). அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது f(x)ஓட வேல்யூ. அடுத்தது இன்ட்டு அதை போட்டுக்க வேண்டியது. அடுத்தது நெக்ஸ்ட்டு g(x)ஓட வேல்யூ எழுதணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ g(x)ஓட வேல்யூ போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வெளியே உள்ள 2 எக்ஸும் மல்டிப்ளை ஆகுனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒய் அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். அடுத்தது 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு 2 முறை இருக்குது. இப்போது இது ரெண்டுத்துமே மல்டிப்ளை ஆகுச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஆகும். இதுதான் இந்த சம்மோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் நெக்ஸ்ட் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பண்ணுவோமா? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா எல்சிஎம். அந்த எல்சிஎம்மையும் அப்புறம் நெக்ஸ்ட் ஜிசிடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த 2 வேல்யூவும் இங்கே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இப்போது எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எல்சிஎம்மோட வேல்யூ. ஜிசிடியோட வேல்யூவை எடுத்து எழுதணும். ஜிசிடியோட வேல்யூனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இந்த எக்ஸ்ஒய் இந்த எக்ஸோட மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ எப்படி எழுதலாம்? ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் f(x) இன்ட்டு g(x) அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வெரிஃபை சம், அதனால் ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எடுத்து எழுதணும். தட்ஸ் ஆல். இந்த சம் இதோட முடிஞ்சிடுச்சு. நான் சொல்லிக் கொடுக்குற இந்த சம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.